بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாமும் நாமும் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன். இன்று நாம் பார்க்க போவது முக்கியமான ஓர் நினைவூட்டல். நம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில விஷயங்களை பற்றி கடுமையாக எச்சரித்துள்ளார்கள். அல்லாஹ்வின் சாபத்திற்கு உண்டான சில பெண்களை குறித்து பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இது யாரையும் குறை சொல்வதற்கு அல்ல, நம்மை நாமே சீர்திருத்திக் கொள்ள ஓர் வாய்ப்பாகும். பெண்களை போன்று நடிக்கும் பெண்களின் தோற்றத்தை வெளிப்படுத்தும் ஆண்களையும், ஆண்களை போன்று நடிக்கும் ஆண்களின் தோற்றத்தை வெளிப்படுத்தும் பெண்களையும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்தார்கள். நரகவாசிகளில் இரு பிரிவினரை நான் இன்னும் பார்த்ததில்லை. அதில் ஒரு பிரிவினர் ஆடை அணிந்திருந்தும் நிர்வாணமாக தோற்றமளிக்கும் பெண்கள். அவர்கள் தீமையின் பக்கம் சாய்ந்தவர்களாகவும் பிறரை தங்கள் பக்கம் சாய்ப்பவர்களாகவும் இருந்தார்கள். அவர்களது தலைமுடி ஒட்டகத்தின் ஒரு பக்கமாக சாய்ந்த திமில்களை போன்று இருக்கும். அவர்கள் சொர்க்கத்தில் நுழைய மாட்டார்கள். செயற்கையான முறையில் பிறரது முடியுடன் தனது முடியினை நீளமாக இணைத்து கொள்பவர்களையும், அவ்வாறு சேர்த்து விடுபவர்களையும், பச்சை குத்தி கொள்பவர்களையும், பச்சையை குத்தி விடுபவர்களையும், புருவ முடிகளை பிடுங்குபவர்களையும், பிடுங்கிக் கொள்பவர்களையும், அழகிற்காக பற்களிடையே இடைவெளியை ஏற்படுத்தி அல்லாஹ்வின் படைப்பை மாற்றுபவர்களையும் அல்லாஹ் சபிக்கின்றான். ஒரு பெண் நறுமணம் பூசிக்கொண்டு அந்நிய ஆண் அவளது வாசனையை நுகர வேண்டும் என்ற நோக்கத்தில் அவர்களை கடந்து சென்றால் அவள் இன்னென்னவாறு, அதாவது விபச்சாரி ஆவாள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். நரக நெருப்பு எனக்கு காட்டப்பட்டது. அதில் பெரும்பான்மையானவர்கள் பெண்களாக இருந்தனர். ஏனென்றால் அவர்கள் நன்றி மறப்பவர்களாக இருந்தனர் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்போது அவர்கள் அல்லாஹ்விற்கா நன்றி மறக்கின்றார்கள் என்று கேட்கப்பட்டது. அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அவர்கள் தங்கள் கணவன்மார்களுக்கு நன்றி மறக்கின்றார்கள், அவர்களுக்கு செய்யப்பட்ட உபகாரங்களுக்கு நன்றி மறக்கின்றார்கள். அதாவது அவர்களில் ஒருத்திக்கு நீங்கள் காலம் முழுவதும் நன்மைகளை செய்து கொண்டே இருந்தும் பிறகு உங்களிடம் அவளுக்கு பிடிக்காத ஏதேனும் ஒரு குறையை அவள் கண்டுவிட்டால், நான் உங்களிடம் இருந்து ஒரு காலத்திலும் நன்மையை கண்டதே இல்லை என்று அவள் கூறிவிடுவாள் என பதிலளித்தார்கள். இந்த ஹதீஸின் மூலம் பெண்கள் கெட்டவர்கள் என்று சொல்ல வரவில்லை. சில தவறான செயல்களையும் சில தவறான பெண்களை பற்றியும் உள்ள எச்சரிப்பாகும். ஆண்களுக்கும் தனியான எச்சரிக்கைகள் இருக்கின்றன. அதை மற்றொரு வீடியோவில் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இந்த ஹதீதை நாம் கண்டவுடன் நம் மனதிற்குள் நான் இதில் ஏதாவது செய்கின்றேனா என்று நம்மையே கேட்டு திருத்திக் கொள்ள வேண்டும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நம் எல்லோரையும் நேரான பாதையில் வழி நடத்துவானாக. ஆமீன். வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.